Hello everyone. In the video நம்ம வந்துட்டு features of the international business என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். So last video நம்ம வந்து international businessனா என்ன அப்படின்றத பார்த்திருக்கோம். So இது வந்துட்டு features என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். So நீங்க இந்த பேப்பரோ இல்ல இதுக்கு முன்னாடி இருக்க பேப்பர் MBA related papers எது பார்க்கணும்னாலும் நான் இந்த வீடியோல இருக்கிற descriptionல எல்லாத்தோட playlist link ஆட் பண்றேன், போய் செக் பண்ணி பாருங்க. So first features of international business. International businessனா என்ன? ஒரு கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் எதையோ வந்துட்டு நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து இதுக்கு ப்ரீஃபு. அதில் வந்துட்டு அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீஜனல் டிஃப்ரென்ஸு. countries of the world differ in terms of natural resources, endowments, climatic conditions, mineral resources, labor resources, and also capital resources besides technological capabilities. So வந்து ஒரு countries-க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு கண்ட்ரி வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸில் வெல்த்தாக இருக்கலாம், இன்னொரு கண்ட்ரியில் வந்துட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கலாம். ஸோ எல்லா கண்ட்ரீஸ்குள்ளேயுமே வந்துட்டு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ ஆல் தீஸ் டிஃப்ரென்சஸ் லீட் டு சிச்சுவேஷன்ஸ் வேர் சம் கண்ட்ரீஸ் கேன் ப்ரொடியூஸ் சம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் more efficiently than others, and no country can produce all the goods and services in the most efficient manner, that is at the lowest possible cost of production. ஸோ ஒரு கண்ட்ரியால் வந்துட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும், லைக் அவங்கக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் துபாய் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு நிறைய லைக் ஆயில் ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது, பட் நம்மக்கிட்ட அந்த மாதிரி கிடையாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் அது அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும், பட் அது வந்து இன்னொரு கண்ட்ரிக்கிட்டே இருக்காது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸாக சொல்கிறாங்க. பட் எந்த கண்ட்ரியாலையுமே வந்துட்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபீச்சர், அதாவது ரீஜனல் டிஃப்ரென்ஸ். செகண்ட் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் இம்மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ். மொபைல், அதாவது மொபிலிட்டி அப்படின்னா என்னது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகர்த்துறதோ இல்லை மூவ் பண்ணுறதோ, அது வந்து ஒரு மோஷனில் இருக்குது அப்படின்றது. இம்மொபைல்னால் அதால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்றது தான். ஸோ அனதர் இம்பார்ட்டண்ட் சாலியன்ட் ஃபீச்சர் அட்ரிபியூஷன் டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் த இம்மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ். அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்னது? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா அந்த ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்து தேவை. லைக் இப்போது வந்து ஒரு டீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு லேண்ட் தேவை. ஓகேவா? இடத்துல வந்துட்டு அவங்க இந்த டீ இது பண்ணணும், வளர்க்கணும், அந்த செடியெல்லாம் வளர்க்கணும், அதுக்கான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும், அதுக்காக லேபர் அதை கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு வந்து ஆளுங்க இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ வித்தின் த நேஷன் த மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு another இஸ் ஃப்ரீ. நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளேயே மாற்றி நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இப்போது அஸ்ஸாம்லேருந்து ஒரு டீயை கொண்டு வந்துட்டு ஊட்டியில் விற்கிறதோ, இல்லை ஊட்டியில் இருக்க டீ கொண்டு போய்ட்டு அஸ்ஸாமில் விற்கிறதோ, அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதுக்கோ வந்து நமக்கு ட்ரேட் வந்து ஃப்ரீ. ஓகேவா? Only internal barriers to free movement of goods and services are the distance and cost of transportation, which should be considered as natural barriers as against man-made barriers in international trade. இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறது, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்துட்டு மாற்றி கொண்டு போகிறதுக்கு என்ன வந்துட்டு லைக் பேரியராக இருக்குது அப்படின்னா வந்து இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு தான். பிகாஸ் இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா தான் நமக்கு வந்து டேரிஃப் நிறைய டேக்ஸ் எல்லாம் வரும். கரெக்டாக? பட் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே தான் மாற்றிக்கிறோன்னா நமக்கு அந்த காஸ்ட்லாம் எதுவும் வராது. பட் இருந்தாலுமே இங்கே நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு அஸ்ஸாமுக்கோ எங்கேயோ நம்ம இது போகும்போது நமக்கு வந்து அந்த காஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து அதிகமாகும், பிகாஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் இம்மொபைலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ். தேர்ட் வந்துட்டு different monetary systems. Another important feature of international trade is the existence of independent monetary systems in different countries, giving rise to the need of exchanging one country's currency for another's at an agreed ratio. இது நமக்கே தெரியும், ஒரு கண்ட்ரீஸில் ஒவ்வொரு மானிட்டரி சிஸ்டம் வச்சுருக்காங்க. இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ருபீஸ் தான்.
1 ரூபி 2 ரூபிலேருந்து ஆரம்பித்து 2000 rupees எல்லாமே ருபீஸ் தான் கரெக்டாக. இதுவே இப்போ நீங்கள் யூஎஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாலர்ஸ். அதுவே வந்து வேறு கண்ட்ரீஸ்க்கு வேறு மாதிரி வச்சுருக்காங்க ஓகேவா. பாட்டு பெசோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரீஸ்க்கு ஒரு மானிட்ரி சிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது நம்ம இந்த மாதிரி காசையும் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் அன் அக்ரீடு ரேஷியோனா இப்போது வந்து அங்கே யூஎஸில் $1 இப்போ நம்மளோட காசுக்கு எவ்வளோ 90 rupees கிட்ட வருது. ஸோ அதுதான் இப்போ 1:90 அந்த மாதிரி வந்து வரும். ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கிறது தான் வந்துட்டு இன்னொரு ஃபீச்சராக சொல்லியிருக்காங்க. Okay, next point வந்து controls and regulations. Another salient feature of international trade is customs duties, quotas, exchange control and tariff which vary between the nations. மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு கண்ட்ரிக்கும் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கஸ்டம் டியூட்டிஸ், குவாட்டாஸ் இந்த மாதிரி வந்து டேக்ஸ், டாரிஃப் எல்லாமே ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5th வந்துட்டு கிரேட்டர் ஜியாகிரபிக்கல் டிஸ்டன்சஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். ஸோ another feature of international trade lies in the existence of greater geographical distances between countries and the consequent increase in the transport cost. Transport over long distances will involve greater expenditure in packing, insurance, banking facilities, besides freight charges. Transport cost is a very important input cost in international trading. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். லைக் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்ஸை அவ்வளோ காசு வந்து அதிகமாகும். பிகாஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கான சார்ஜஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. 6th வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியம். இன் த கேஸ் ஆஃப் international trade, adverse balance of payments disequilibrium poses a special problem for the country, while there is no such problem in the case of domestic trade, because internal disequilibrium is automatically financed through budgets. இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எல்லாம் பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து கிரெடிட் பேஸில் வந்து பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது லைக் நம்ம வந்து ஒரு கிளாத் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து நிறைய ஒரு 2 lakhsக்கான ப்ராடக்டை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். பட் அவங்க வந்து நமக்கு ஒரு 6 monthsக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கு பே பண்ணுவாங்க. அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது வந்து கிரெடிட் பேஸ் ஓகேவா. கிரெடிட் பேஸ்னால் வந்துட்டு அப்புறமா வந்து நமக்கு காசு கொடுத்துக்கிற மாதிரி. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு காசு வர வரைக்கும் நம்மளோட கண்ட்ரி வந்து நம்மளோட பட்ஜெட் வந்து அப்போ கம்மியாக இருக்கும் கரெக்டாக. அது வந்து ஒரு இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம வந்து ஒரு கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் அங்கே போயிடுச்சு. பட் அது கிரெடிட் பேஸ்டு சிஸ்டம் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் காசு வரலை அப்படின்னா வந்து அதுக்கு டைம் ஆகும். அப்போ வந்து அந்த டைமில் வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியம் நடக்குது ஓகேவா. ஸோ இதுவே நம்மளோட கண்ட்ரிக்குள்ளேயே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். அது வந்து ஆட்டோமேட்டிக்லி ஃபைனான்ஸ்டு அடுத்தடுத்த பட்ஜெட்டால் வந்துட்டு இதுவாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் அண்ட் கூட்ஸ். Internationally traded goods are different from domestically traded goods, as international markets are different from internal markets. This is so because of the differences between countries regarding climate, tastes, preferences, legal systems, rules and regulations of the country are prevails in the world. நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ்குள்ளேயே வந்துட்டு ட்ரேட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கும் லைக் கூட்ஸ்க்கும் நம்ம இன்டர்நேஷ்னலி வேறு கண்ட்ரீஸில் கொண்டு வர ப்ராடக்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் நம்மளோட ரிசோர்ஸ் வச்சு நம்ம ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுக்கும் அதுவே வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு செட்டப் இருந்து அவங்க ரெடி பண்ணுறதுக்கும் வேறு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் கண்ட்ரீஸ் வந்துட்டு அவங்களோட கிளைமேட், அவங்களோட டேஸ்ட், ப்ரிஃபரன்சஸ், லீகல் சிஸ்டம் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கும் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதான் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் அண்ட் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இதை கொஞ்சம் பாருங்கள், புரிஞ்சிச்சுன்னா ஓகே. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாத்தையுமே இப்போ வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கான்டென்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் ஓகேவா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.